இவ்வுலகை வைகுண்ட பரம்பொருளின் சக்தி மட்டுமே ஆளப்போகிறது. கலி என்று பிறந்தானோ அன்றே மானவரம்புகள் எல்லாம் அழிந்து தேவர்களுக்கும் பிரம்மாவுக்கும் ஈசருக்கும் எந்த சக்தியும் இல்லாமல் போய்விட்டது. அனைத்து சக்தியும் வைகுண்ட பரம்பொருளுடன் இணைந்து மூன்று சக்தியும் ஒரு பொருளாக உருப்பெற்று விட்டது. இவ்வுலகில் அநியாயம் அதிகரித்து விட்டது. அக்கிரமங்கள் தலை விரித்தாடுகின்றன. உயிர்களை பலியிடுதல், கைக்கூலி வாங்குதல், வரி கொடுமை ஆகியனவெல்லாம் மிகுந்து விட்டன. மானமாக வாழும் ஏழைகளின் சொத்துக்களை எல்லாம் வம்பு செய்பவர்கள் கொள்ளை கொள்கிறார்கள். தாழ்மையாக பேசும் எளிய மக்களை எல்லாம் வம்பர்கள் அடித்து விரட்டக்கூடிய காலமாகிவிட்டது. இவ்வாறு கலியுகம் அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் என்னால் உங்களை பாதுகாக்க இயலவில்லை. முப்பொருளும் ஒரு பொருளாக வந்த மூல முதற்கடவுளான வைகுண்ட பரம்பொருளிடம் நீங்கள் செல்லுங்கள். வைகுண்டரின் வலப்பக்கமாக இருந்து சிறப்புகளை எல்லாம் பெற்று வைகுண்டருக்கு உதவியாக இருந்து வாழ்ந்து வாருங்கள் என்று அன்னை பத்ரகாளி சொன்னாள். அதன்படியே அவர்கள் ஐவரும் வைகுண்டருக்கே பணிவிடை செய்து காவலாளர்களாக சீவாயுமா என்ற சிறப்பு பெயர் பெற்று வாழ்ந்து வரச் சென்றார்கள். இவ்வாறு கைலையில் வாழ்ந்த 5 வீரர்களையும் தனது காவலாளர்களாக மாற்றிய வைகுண்டரின் பெருமை அளவிட முடியாதது.